எல்லாருக்கும் வணக்கம். இங்க இருக்கவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப வருஷமா பழக்கமானாங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறது பிரபு சார் கூட ஒர்க் பண்றதுக்கும் யுவன் சார் கூட ஒர்க் பண்றதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். பிராங்க்லின் வந்து எனக்கு கபாலி படம் பண்ற நாட்கள்ல இருந்து எனக்கு தெரியும். அவருடைய ரைட்டர் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தோட கதை கூட நான் இன்னும் கேட்கல. படம் நீங்க இருக்கிறனாங்க ஓகே அப்படின்னு வந்துட்டோம். ராகுல் சார் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ராகுல் சார் வந்து ஒரு நல்ல நண்பர். அண்ட் கோகுல் மாம்ஸ் அண்ட் விஜய் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இந்த படம் ரொம்ப நல்ல ஒரு படமா இருக்கும்னு நான் நம்புறேன். எல்லாருக்கும் நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுக்க நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். ரம்யா பிக்சர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ராகுல் ரொம்ப கடினமான ஒரு உழைப்பாளி. அவருடைய உழைப்பின் மூலமாக தான் விழுப்புரம் நிறுவனத்தை வளர்த்து நிறைய பெரிய ஃபிலிம் பண்ணி இன்னைக்கு பிராங்க்லினோட சேர்ந்து படம் பண்ணுறது வந்து உண்மையிலே நான் ஒரு விஷயம் தான் பார்க்குறேன். ஒரு நல்ல எக்ஸ்போசர் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் பிரபுசார் கூட ஜாயின் பண்ணி பண்ணுறது, அப்புறம் விஜய் வர்மாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களையும் வெரி டேலண்டான ஒரு பையன். நிச்சயமா இந்த படத்தில் என்னுடைய டேலண்ட் வெளியேறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அவனோட அண்ணன் வந்து கோகுல் வந்து பயங்கரமா எஃபர்ட் போட்டு அவன் தம்பி எப்படியாவது வந்து ஃப்ரண்ட்ல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பயங்கரமா வச்சுட்டு இருக்கேன். கோவிலுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் என்னோட தலைவன் யுவன் வந்து மியூசிக் பண்றாரு. ரொம்ப சந்தோஷம். அவரை நான் ரொம்ப நாள் கழிச்சு இங்க பாக்குறேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை பாக்குறது. அந்த உங்க கூட சேர்ந்து பிராங்க்லின் ஒர்க் பண்ணேன்னு சொன்னாலும் எனக்கு பயங்கர ஜாலியா ஆயிடுச்சு. தேங்க்யூ. அண்ட் செந்தில் நான் கூட வந்து வேட்டம் எழுதினாரு சந்தோஷ் ஒரு பேரு. அவரு பிராங்க்லினோட சேர்ந்து ஒர்க் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பிரதீப் அண்ட் எல்லா டீமுக்கும் ரமேஷ் அண்ட் எடிட்டர் நிறைய பேர் அந்த டிசில இருந்து ஒரு டீம் வந்து அப்படியே ஜாயின் பண்ணி ஒர்க் பண்றாங்க. டிசிக்கு வசனகர்த்தா இருந்தா அந்த ஏடிஎம்க்கும் வந்து பிராங்க்லின் தான் வசனம் எழுதியிருக்கான். ஸோ எப்படி டிசி பெரிய வெற்றி பெற்றதோ அது ஒரு வெற்றி ஈடுபாடு அதிகமா இருக்கும். நிச்சயமா அது தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிராங்க்லினுடைய ரைட்டர் வந்து உண்மையிலே ரொம்ப முக்கியமான படம். ரைட்டரை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் சில படங்கள் பிராங்க்லின் பண்ண வேண்டி இருந்தது. ஆனா சில காரணங்களால அப்படியே தாமதமாகி இன்னைக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து பூஜை அப்படின்னு சொன்னா மேடாகு அப்படின்னு சொன்னேன். ஸோ இது மாதிரி கோகுல் இப்போ விஜய் எல்லாம் வந்து சேர்ந்து நம்ம பண்றோம். அண்ட் ப்ரொடியூசர் கிட்ட நான் ஒரு சொல்லியிருக்கேன். அவரும் ஜாயின் பண்ணி பண்றாரு. ஒன்னு இருக்காரு இல்லைன்னு சொன்னோன்னே உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே பெரிய வெற்றி பெறணும். பிராங்க்லின் வெற்றி பெற்றாக வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல டெக்னீஷியன், நல்ல டிரெக்டர், நல்ல ஸ்டோரி டெல்லர் பிராங்க்லின் இடம் தமிழ்சபையில் நிச்சயம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த படத்தின் மூலமா பெரிய வெற்றி பெற்று பிராங்க்லின் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு அழியாத ஒரு படத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் பிராங்க்லின். தேங்க்யூ எல்லாருக்கும். தேங்க்யூ. நன்றி. வணக்கம். பிராங்க்லின் தம்பி இயக்குனர், ஒரு அருமையான இயக்குனர். ரைட்டர் படம் பார்த்தேன். ப்ரொடியூசர் இங்க நிற்கிறார். ரைட்டருக்கு தரமான ஒரு படம். இந்த இடத்துல வந்து அருமையான ஒரு கதையை சொல்லி இன்னைக்கு வந்து அழைச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு படத்தில் நடிக்கிறேங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுல டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இங்க நிக்கிறாங்க மேல. அண்ட் அந்த டெக்னீஷியன்ஸ் வந்து ஊக்குவிக்கிற அளவுக்கு, என்கரேஜ் பண்ற அளவுக்கு இன்னைக்கு தம்பி ரஞ்சித் அவர்கள், தம்பி அருண், இருக்கிற பல பேர் இங்க வந்திருக்கீங்க. டு என்கரேஜ் யுவர் யங்ஸ்டர்ஸ், யுவர் அசிஸ்டன்ஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வந்து ஒரு 75 புது டைரக்டர்ஸ் கூட ஆக்ட் பண்ணியிருக்கேன். இதுல வந்து 76th டைரக்டர் அவரு. ஸோ அது ரொம்ப சந்தோஷம். இதுக்கெல்லாம் வந்து ஒரு அருமையான ப்ரொடியூசர் வரணும்னா அதுக்கு வந்து காரணம் நம்ம ஐயா ரோமியோ பிக்சர்ஸ் மிஸ்டர் ராகுல் இஸ் வண்டர்ஃபுல் ஃபிலிம் மேக்கர். டேஸ்டோட படம் எடுக்கக்கூடியவர் அவரு. அந்த வகையில இந்த வந்து சப்ஜெக்ட் வந்து தேர்ந்தெடுத்ததுல, என்னையும் அந்த படத்தோட தேர்ந்தெடுத்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ பிராங்க்லின். தேங்க்யூ மிஸ்டர் ரஞ்சித். தேங்க்யூ அருண். நைஸ் மீட்டிங் ஆல். ரமேஷ், ராம மாப்பிள்ள, சின்ன பிள்ளையிலேருந்து அவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு இங்க இருக்கிற பல பேர் எனக்கு வந்து சின்ன பிள்ளைன்னு தெரியும். ராகு தம்பி எல்லாரையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன்.
ஆக நான் வளரல, அவங்கெல்லாம் வளர்ந்துட்டாங்க, நான் அப்படியே இருக்கேங்கிறது தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி என்கரேஜ்மெண்ட். எல்லா யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இன்னைக்கு ஜென்சிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அந்த ஜென்சியோட நான் செய்யறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி மிஸ்டர் ராகுல். Franklin, thank you so much. Cameraman, எல்லாம் ரஞ்சித், அருண், தேங்க்ஸ் ஃபார் கமிங். ரமேஷ், எல்லாரும் தெரியல, சாரி, தெரிஞ்சுக்குவேன், நாளைக்கு தெரிஞ்சுக்குவேன். அண்ட் எனக்கு நான் இங்க முக்கியமா காரணம், நான் நிக்கிறது பெரிய காரணம் வந்து அண்ணன் இளையராஜா. அந்த வகையில வந்து இந்த பிள்ளை வந்து சின்ன பிள்ளைன்னு பார்த்துப்பேன், அவரு இன்னும் சின்ன பிள்ளையா தான் இருக்காரு. ஆனா வந்து திறமையானவர். ரொம்ப சந்தோஷம் தம்பி உங்களோட. லாங் டைம் உங்க பாட்டி தாத்தா கையால கருவாட்டு குழம்பு வந்து லோயர் கேம்ப்ல சாப்பிட்டுருக்கேன். அந்த அளவுக்கு வந்து அண்ணன் இளையராஜா அவர்களோட ஃபேமிலியோட ஈடுபாடு உண்டு. அவங்க சித்தப்பா கங்கைவரன் வந்து நிறைய படங்கள் என்ன வச்சு எடுத்திருக்காரு. ஸோ இப்படி எல்லாம் ஒன்னா சேரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குடும்பத்தோட மறுபடியும் நான் வந்து சேர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. இந்த சந்தோஷத்துல உங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், மீடியா நண்பர்கள் அனைவருக்கும், இந்த படத்துல பணிபுரியும் டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ரோமி பிக்சர்ஸ் ராகுல் பிரதர், உங்களை நான் ஒரு 9 இயர்ஸா தெரியும். அவரோட வளர்ச்சி நான் பார்த்திருக்கேன். அவருக்கு வாழ்த்துக்கள். எனக்கு பிரபு சார், உங்களை நான் மீட் பண்ணியிருக்கேன். விஜய் ஸ்போக், ராக்கில வந்து நீங்க நடிக்க வேண்டியது, நல்ல வேலை நீங்க நடிக்கல. தம்பி ஒரு கதை சொன்னாரு. ஆரம்பிச்சது ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி, ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் வெட்டிக்கிட்டே இருந்தேன். ஐயா சாமி, சாமி தப்பா வச்சுக்காதப்பா, நீ வாங்க, நான் திரும்பி வேற ஏதாவது கதை கேட்கிற உதவி பண்றேன்னு. அன்னைக்கு வந்து பிராங்க்லின் பிரதரோட தம்பி எல்லாம் வந்து சேர்ந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அருண், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் டிசி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். யுவன் சார், நாங்க ஆர்மி கண்டம்ல இருந்து எனக்கு தெரியும். ஐம் a பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். நாங்க ஒன்னா ஒர்க் பண்ண வேண்டியது, பட் அது அமையல. ஃபியூச்சர்ல அவரோட கண்டிப்பா ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. தேங்க்யூ சார். ஐம் சோ ஹாப்பி தட் பிராங்க்லினோட ஒர்க் பண்றது. பிராங்கி ஒரு நல்ல பிலிம் மேக்கர். படம் பண்ணாம இருக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு கிரிமினலான ஒரு விஷயம். அது பிராங்க்லின் மாதிரி நல்ல பிலிம் மேக்கர்ஸ் படம் பண்ணணும். நாங்க எங்க 2 பேரோட ஃபர்ஸ்ட் படம் ஒரே நாள் தான் ரிலீஸ் ஆச்சு. அப்பல இருந்து ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கோம். அவரோட கதை எனக்கு தெரியும், என்னோட கதைகள் அவருக்கு தெரியும், எனக்கு இந்த கதையும் எனக்கு தெரியும். இது ரொம்ப நல்ல கதை. எனக்கு பிரபு சார் பண்றாருன்னு சொன்னோன்னே எனக்கு அது ஒரு வைல்டான ஒரு ஆப்ஷன். அது எப்படி யோசிச்சாருன்னு தெரியல அது. பட் ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். எனக்கு முக்கியமா எல்லாம் பிராங்கிக்காக வந்தது. பிராங்க்லின், ஆல் தி பெஸ்ட் பிராங்க்லின். பிரதீப், பிரசன்னா, அவினாஷ், ரமேஷ், சந்தோஷ்னா, எவ்ரிவன், தேங்க்யூ so much, ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்னா, மீடியானா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இங்க வந்ததுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரபு சாரோட இந்த ஸ்கிரீன்ல நானும் ஷேர் பண்றதுக்கு. ரொம்ப 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 சந்தோஷமாகவும் பெருமையாக இருக்கு. என்னோட அப்பா பிரபு சாரோட பெரிய ஃபேன். ஸோ அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தென் யுவன் சார் லைக் என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நான் ஆடின ஒரு ஃபர்ஸ்ட் ஆடின பாட்டு யுவன் சார் பாட்டு. அண்ட் இப்போ என்னோட ஃபர்ஸ்ட்ல இப்படி இருக்கும்போது சார் ஒரு மியூசிக் இருக்கும்போது சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஐம் ஃபீலிங் ஸோ பிளஸ்ட். ரொம்ப 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 நன்றி. ராகுலனா கூட நான் ஒரு 5 இயர்ஸா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்வேஸ் லைக் நம்ம பண்ணலாம்டா, கரெக்டா நான் அப்படி பண்ணிடக்கூடாது, கரெக்டா நான் போது ஒரு 4 இயர்ஸ் பேக் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் சாரோட கோட் ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேக் டு பேக் அப்படியே போயிட்டு இருக்கும்போது குட் பேட் அப்படி ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதெல்லாம் இதே போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக நான் அவர் சொல்லிட்டே இருப்பாரு, வெயிட் பண்ண, கரெக்டாக நான் வந்து கரெக்டாக ஃப்ராங்க்லின் அண்ணா ஹேப்பன். ஃப்ராங்க்லின் அண்ணா வந்து எப்படின்னா, ஆமாம் திருச்சியிலேருந்து அண்ணா லைக் நான் அவரோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ரைட்டிங் ரொம்ப பிடிக்கும். அவர் பேசுற விதம் ரொம்ப பிடிக்கும். அவரு ரொம்ப ஜாய்ஃபுல்லா லைக் அவர் இங்க இருந்தாலும் ரொம்ப
கலர்ஃபுல்லாக ரொம்ப ஜாலியாக இருக்கும். அண்ட் ஃப்ராங்க்லி என்னை இந்த ஸ்கிரிப்டில் போட்டு ரொம்ப 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 சந்தோஷம். வெரி கிரேட்ஃபுல் டு யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வெரி அண்ட் தேங்க்ஸ் கோகுல் ஃபார் வாட் எவர் யூ டூ. ஒரு சார் ரஞ்சித் சார் தேங்க்யூ சார், அருண் சார் தேங்க்யூ சார், பிரதீபண்ணா தேங்க்யூ, அவினாஷ் அண்ணா தேங்க்யூ, பிரசன்னா அண்ணா தேங்க்யூ, ரமேஷ் அண்ணா தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி ஒன், தேங்க்யூ பிரஸ் மீடியா சார், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கமிங், தேங்க்யூ சார், தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ, தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. எல்லாருக்கும் தேங்க்யூ வந்ததுக்கு. ஸோ ஒரு பெரிய லாங் பிரேக்குக்கு அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோகுல் கிட்ட கேட்டேன். ஸோ இது நம்மளே பண்ணலாமா, நம்ம ஒரு அப்ரூவல்காலாம் நம்ம வெயிட் பண்ண வேணாம், ஸோ நம்ம ஐடியா எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சா போதும், நீ ஹெல்ப் பண்ண அப்படின்னப்போ கோகுல் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல, நம்ம போகலாம் அப்படின்னா. ஸோ ராகுல் சார் இருந்தார். இந்த கதை தனக்கான எல்லாத்தையும் தேடிக்குச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து யுவன் சாரோட இன்க்ளூஷன், சார்லாம் பயங்கரமா அந்த ஐடியா கேட்டோன்னே சார் பயங்கரமா அதுக்கு ஒரு சூப்பரான இன்புட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. எனக்கே ஒரு எனர்ஜி இருந்துச்சு, ரொம்ப கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அருண் கிட்ட சொன்னேன், இதான் பண்ண போறேன், ரொம்ப சூப்பரா இருக்கு, நீங்க பண்ணுங்க, ஒன்னே டேக் ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மூடோட டேக் ஆஃப் பண்ண போறேன். ஸோ தேங்க்யூ, இங்க வந்த எல்லாருக்கும் நன்றி. ரஞ்சித் சாருக்கு கண்டிப்பா நன்றி. பிரபு சார் வந்து இந்த ஐடியாவுக்குள்ளார யோசிச்சு நானும் ராகுல் சார் கோகுலம் பேசும்போது பிரபு சார் ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பெரிய கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு சார் கூட்டினால. தமிழ்நாட்டோட ஒரு கைண்ட் ஆஃப் இன்னசென்ஸ், ஃபேஸ் ஆஃப் இன்னசென்ஸ்னா பிரபு சார் தான். ஸோ அவரை வச்சுட்டு நம்ம இது மாதிரி வேற ஒன்று அப்ரோச் பண்ணணும்னு தான் ட்ரை பண்ணேன் நான். சொன்னா அவங்க ஷாக் ஆனாங்க. ஒரு எனக்கு ரொம்ப ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு சார் வச்சு தான் பண்ணணும். அதுன்ட்டு சார் கிட்ட ஐடியா சொல்லும்போது சார் ரொம்ப என்ஜாய் பண்ணி கதை கேட்டாரு. அந்த கதை சொல்லிட்டு இருக்கும்போது நடிச்செல்லாம் காட்டினாரு சார், இது இப்படி வச்சுக்கலாம்ல ஃப்ராங்க்லின் அப்படின்ட்டு. எனக்கு பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ பிரபு சார். அண்ட் அருண், அருண்லாம் வந்து நன்றி சொல்லுனா கோச்சு பாப்பல. தேங்க்யூ அருண் சார், தேங்க்யூ சார் நீங்க வந்ததுக்கு. ஸோ எல்லாருக்குமே நன்றி, தேங்க்ஸ்.